ஆல் டெக்னிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மஸ்கிட்டோ கில்லர் மிஷின் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மஸ்கிட்டோ கில்லர்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான். இது எப்படி கொசுவை கொள்ளுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன். இதில் யூஸ் பண்ணுற லிக்யூட் பாய்சன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் இந்த மிஷினோட ஒர்க் என்னென்னா அந்த லிக்யூடை வேப்பராக கன்வெர்ட் பண்ணி ஏரில் ஸ்ப்ரெட் பண்ணுது. பாய்சன் கலந்த காற்றை கொசு சுவாசிக்கும் போது அது இறந்து போகுது. கொசு ஏன் உடனே செத்து போகுதுன்னா அது சைஸில் ரொம்ப சிறுசு, அதனால் உடனே செத்து போகுது. நம்மளாம் சைஸில் ரொம்ப பெருசு, அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே சாவோம். இதுதான் உண்மை. முடிஞ்ச வரை இதை அவாய்ட் பண்ணியிருங்க. முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற ரூமில் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இது பாய்சன் அப்படின்னா கொசு பற்றி யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ரெண்டுமே ஒன்று தான். அது லிக்யூடாக இருக்குது, இது சாலிடாக இருக்குது. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா இதே மிஷினில் நீங்களே ஆர்கானிக் லிக்யூடை ரெடி பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்களே ரெடி பண்ணுறதுனா இந்த மாதிரி யாரும் ரெடி பண்ணிட வேண்டாம். ஆர்கானிக் லிக்யூடு யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதில் போய் பாருங்கள். அல்லது பாய்சன் இல்லாத மிஷின்ஸ் ஆன்லைனில் நிறைய அவைலபிளாக இருக்குது, அதை போய் பாருங்கள். இது எல்லாமே ரேட்டு கூட இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு மிஷின் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு 2 இன்ச்சு பிவிசி பைப் அரை அடி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிசி மோட்டார். இது டிவிடி பிளேயரில் உள்ளது. இது லாங் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சவுண்டு கம்மியாக இருக்கும், அதனால தான் இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மொபைல் சார்ஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. சார்ஜரில் இந்த மாதிரி பின்னை கட் பண்ணி 2 வயரை மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ப்ளூ கலர் எல்இடி தான் வேணும், வேறு எல்இடி யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா ஒட்டுறதுக்காக ப்ளூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பிவிசியில் 15 சென்டிமீட்டர், அதாவது அரை அடி வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரீஃபில் எடுத்து அதை இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டரை வச்சு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ப்ளூ கலர் எல்இடியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது எதுக்காக அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மோட்டரோட 2 பக்கமும் க்ளூவை யூஸ் பண்ணி அந்த ரீஃபில் கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட்டார் சாஃப்டில் அந்த ரீஃபில் கொஞ்சம் சொருவி 3 mm விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 ரூபா ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம ப்ரொப்பலரை கட் பண்ணி எடுக்க போகிறோம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ப்ரொப்பலரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கரு ஷேப்பில் பெண்டாக இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2 mm விட்டு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ப்ரொப்பலர் ஷாப்பில் உள்ள ரீஃபில்லில் க்ளூவை யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அந்த ப்ரொப்பலரை இதை மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, ப்ரொப்பலர் ரெடி ஆகிடுச்சு. ப்ரொப்பலர் 2 பக்கமும் சேமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெண்டு ஒரே மாதிரியே பெண்ட் இருக்கணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ப்ரொப்பலரை பைப்புக்குள்ளே வச்சு பாருங்கள். சைடில் தட்டுச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன கட்டுக்கம்பி பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பைப்பில் ஹோல் போட்டுக்கோங்க. ஓகே, 4 ஹோல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வயர் போடுறதுக்காக சால்ட்ரிக்கை வச்சு கொஞ்சம் பெரிய ஹோலாக கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கோங்க. யூஎஸ்பி வயர் அந்த ஹோல் வழியாக எடுத்து வயர் கனெக்ஷனை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ்ஸோடையும் மைனஸோடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்இடியையும் ப்ளஸ்ஸோடையும் மைனஸோடையும் கனெக்ட் பண்ணி சால்ட்டிங் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக மோட்டர்லேருந்து ஏர் முன்பக்கமாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மோட்டரை சென்டராக வச்சு கட்டுக்கம்பியை யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மோட்டரை சென்டரில் கரெக்டாக வச்சு அதையும் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கம்பியை ஃபுல்லாக இதே மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்இடியிலையும் க்ளூவை யூஸ் பண்ணி மோட்டரோட ஒட்டி வச்சுக்கோங்க. காம்பஸை யூஸ் பண்ணி மோட்டர் சென்டராக வச்சு பைப்பை விட 5 mm எக்ஸ்ட்ரா வச்சு லென்த்து எடுத்துக்கோங்க. அதே லென்த்தில் ஒரு நோட்டோட அட்டையை எடுத்து இதை மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க.
அந்த ரவுண்டில் சிசரை வச்சு இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு சின்ன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி மறுபடியும் ஒட்டினோம்னா நமக்கு ஒரு கோன் ஷேப்பில் ஒரு டிசைன் கிடைக்கும். ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து 5 சென்டிமீட்டரில் 3 பீஸ் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 3 ஹோல் போட்டுக்கோங்க. 3 ஹோல்லையுமே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த குச்சியை எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே தூக்கி பைப் மேலே 3 சென்டிமீட்டர் கேப் போட்டு இதையும் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. குச்சியோட டாப்லையும் இதே மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு நம்ம இதில் ஃபைனலாக சார்ஜரை ஃபிட் பண்ணிடலாம். சார்ஜர் நமக்கு தேவையான சைடில் வச்சு க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை ஜஸ்ட்டு ப்ளக்கில் ஹோல்ட் பண்ணி சுவிட்சை போட்டால் மட்டுமே போதும். இதோட லுக்கு ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ப்ளூ கலர் லைட்டை பார்த்ததும் கொசு எல்லாம் அட்ராக்ட் ஆகி அந்த லைட்டை நோக்கி வரும். இதில் ப்ளூ கலர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொசு அட்ராக்ட் ஆகி வரும், மற்ற கலருக்கு வராது. அதனால தான் நான் இதில் ப்ளூ கலர் யூஸ் பண்ண சொன்னேன். கொசு லைட்டு பக்கத்தில் வந்ததும் ஏரை சக் பண்ணிக்கிட்டு இருக்க மோட்ரு கொசுவையும் சேர்த்து சக் பண்ணி மோட்டரில் வெட்டி கொசுவை கீழே தள்ளிடும். இதோட ஒர்க்கிங் அவ்வளோதான்.